சார் இப்போ இந்த ரீப்ராடக்டிவ் ப்ராப்ளமே நார்மல் ஹெல்த் ப்ராப்ளம் மாதிரி ஒரு ப்ராப்ளம் தானா, இல்ல அது வந்து ஒரு பெருசு ஒரு தீர்க்கப்படாத ஒரு வியாதி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? ஆக்சுவலா ரீப்ரடக்டிவ் அப்படின்ற விஷயம் அதனோட ஹெல்த் நம்ம சொல்றது இட் இஸ் நாட் அ சிங்கிள் திங். ஹார்ட் ஒர்க் பண்ணல, லங் ஒர்க் பண்ணல, இன்டெஸ்டைன்ல பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் வந்து தனித்தனி ப்ராப்ளம். ஆனா ஒரு ரீப்ரடக்டிவ் ஹெல்த்னு வரும்போது ஈவன் தோ நாட் இன் ஆல் கேசஸ் ஒரு லோ ஸ்பெர்ம் கொண்டு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு இட் மே பி ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி என்டையர் பாடி ஸ்டேட்டஸ். கரெக்ட். உடம்புல இருக்கிற பிரச்சனைனால தான் ரீப்ரடக்டிவ் ஹெல்த் ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா தான் ரீப்ரடக்டிவ் ஹெல்த் சரியாகும். ஸோ செக்ஷுவல் ஹெல்த் அண்ட் ரீப்ரடக்டிவ் ஹெல்த் ஆர் மார்க்கர்ஸ் ஆஃப் ஓவரால் ஹெல்த். இதுல இன்னைக்கு நம்ம பார்க்குற சிவியர் இன்ஃபர்டிலிட்டி மேபி ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட், அந்த பார்ட் மட்டும் மேபி அது தனியா எங்குது, மீதில நல்லா இருக்காங்க. நம்ம பார்ப்போம் அவங்க சூப்பரா they would have six packs எல்லாமே இருக்கும், ஆனா திடீர்னு பார்த்தா அவங்க ஸ்பெர்ம் நல்லா இருக்கு. தட்ஸ் a different story. அதை பத்தி நம்ம பேசல. பட் ஜென்ரலா லோ ஸ்பெர்ம் கொண்டுட்டு வராங்க, போக போக கவுண்ட் கம்மியாயிட்டே போகுது, அவங்க குண்டாயிட்டே போறாங்க. இந்த எக்ஸாக்டான பேஷண்ட்டுக்கு வந்து இட் இஸ் பிகாஸ் த அதர் சிஸ்டம்ஸ் ஆர் அஃபெக்டட் பை வாட் எவர் ப்ராப்ளம். அதனோட எண்ட் ப்ராடக்ட் தான் ரீப்ரடக்டிவ் ஹெல்த். திரும்ப இந்த கொஸ்டினுக்குள்ளே வர மாதிரியே இருக்கு எனக்கு. ஸ்ட்ரெஸ், ஸ்லீப், டிப்ரெஷன், அனெக்ஸ்டி, இது எல்லாமே ரீப்ரடக்டிவ் அஃபெக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா. அதாவது வந்து நம்ம திருப்பி அங்க போறோம்னா நம்ம பிரச்சனை அங்க இருந்து இப்படி போறோம், இங்க இருந்து இப்படி வரும். ஸோ இப்படி ஃபோக்கஸ் பண்ணி போறது தான் நம்மளோட என்டையர் இந்த ப்ராபபிலி த மென்ஸ் ஹெல்த் இஸ் லைக் தட். நம்ம மென்ஸ் ஹெல்த்தும் லைஃப் ஸ்டைலும் தே ஆர் ஹேண்ட் இன் ஹேண்ட், பிணைஞ்சதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம டிஎன்ஏவே பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ராபபிலி இஃப் வி ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் காம்பனன்ட். இப்போ நாங்க ட்ரீட்மெண்ட் சொல்லும் போது வி ஃபோக்கஸ் ஆன் 4 பில்லர்ஸ்: டயட், நியூட்ரிஷன், அதாவது நைட் நியூட்ரிஷன் ஒன்று தான், எக்ஸசைஸ், ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுங்க, ஸ்லீப். வி ஃபோக்கஸ் ஆன் 4 பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்த். அந்த மாதிரி இந்த டாபிக்ல நம்ம வந்துதான் ஆகணும். ஏன்னா திருப்பி அதே தான், ஸ்ட்ரெஸ் இருந்தா இன்ஃபர்டிலிட்டி வரும், இன்ஃபர்டிலிட்டி இருந்தா ஸ்ட்ரெஸ் வரும். கரெக்டா. இப்போ நீங்க இந்த டயட் சொல்றீங்க, ஸ்லீப் சொல்றீங்க. ஸ்லீப்ல வந்து ஸ்கிரீன் டைம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எல்லாராலையும் இப்போ ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்ப பண்றப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்டைம்ல மொபைல் ஸ்கிரீன் டைம் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ அதனால நம்ம ஸ்பெம் ஒன்று குறைய மாட்டேங்குது. அதாவது இந்த கொஸ்டினுக்கு என்னன்னா, நம்ம சொல்லுவோம் நீங்க எப்போ மொபைல் பார்த்து முடிப்பீங்கன்னா அவங்க ஒரு டைம் சொல்லுவாங்க. நீங்க அன்டைமா செல் பாக்குறீங்க அப்படின்னு. அது அன்டைம்னு யார் சொன்னாங்க? அதுலதான் வந்துட்டு தானே இருக்கு. முன்னால எஃப்எம் சேனல்னா கூட 10 o'clock க்ளோஸ். ஆமா, 10 o'clock. அப்புறம் அது 24. அந்த மாதிரி மொபைல பார்த்து வைக்கிறதுக்குன்னு ஒரு டைமே இல்லை. அதே மாதிரி நம்ம கேட்கறோம்ல, ஏன் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இன்டிமசி இஷ்யூஸ் வருது, ஏன் ப்ராப்ளம் வருதுன்னா இவங்க போனை கீழே வைக்கலன்றது ஒரு முக்கியமான பார்ட். சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் வைக்கிறது இல்லை, சம்டைம்ஸ் ஒய்ஃப் வைக்கிறது இல்லை. கேட்டா நாங்க வந்து ஒர்க்ல இருக்கோம், அந்த மாதிரி தான். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இட் இஸ் ஹை டைம் தட் வந்து we probably understand this and act. ஸோ நம்ம உலகமே நம்ம கையில, நம்ம மொபைல்ன்றோம். இப்போ மொபைலே ஆக்சுவலா உலகத்தை கையில வச்சிருக்கு. எக்ஸாக்டா கரெக்ட். அதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்.